இப்ப வெல்வோம் 200 இவங்க இந்த 200 தாண்டி யோசிக்கவே மாட்டாங்க. 200 ருபீஸ் தான், அதுக்கு மேல யோசிக்கவே மாட்டாங்க. அது அவரோட டேக்லைன் மாதிரி. ஈரான்ல என்ன நடந்துச்சு, அங்க வந்து கொமேனியை கொண்டுட்டாங்களாம், துபாயில குண்டு போடுறாங்களா. நான் என்ன கேக்குறேன், நீங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு தண்டத்துக்கு ஓட்டு போட்டுருக்கோன்னு எங்களுக்கு புரியலையே. எப்ப கேட்டாலும் மணிப்பூரை பாரு, மத்திய பிரதேச பாரு, ஈரானை பாரு, துபாயை பாருன்னு சொல்லிட்டு இருந்தா நீ இப்ப ஓட்டுலாம் அந்த மக்கள்கிட்ட போய் வாங்கிருவியா? இன்னைக்கு இங்க தொழில்துறை எவனா பிசினஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க. ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு தமிழ்நாடு வளர்ச்சியில. அண்ணா நகர்ல ஒரு 10 வயது குழந்தைக்கு பாலியல் சித்திரவதை கொடுத்தவன் திமுக நிர்வாகிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கேஸ்ல சிபிஐ போடக்கூடாதுன்னு சொல்லி திமுக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. ஸ்டாலின் அவர்களுக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவங்க பிஜேபி காரங்களா இருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. பல இடங்கள்ல ஸ்டாலினை கோத்து விடுற மாதிரியே தான் எழுதி கொடுக்குறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் போட்டோ ஷூட், விளம்பரம், ஒரு ஸ்கீமுக்கு நான் 10 கோடி செலவு பண்றேன்னா விளம்பரத்துக்கு 100 கோடி செலவு பண்றேன். பிரதமரை பார்த்து கேட்கிறாரு, எலெக்ஷன் வந்து விட்டதால் இனிமே பிரதமருக்கு வந்து தமிழ்நாடு கண்ணுக்கு தெரியும். எப்ப நீ எலெக்ஷனுக்காக கூட போக மாட்டேங்கிறீங்களா வேங்க வேலுக்கு? இஸ்லாமியர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க போயிட்டு இஸ்லாமியர்கள் கேட்கணும், உனக்கு ஓட்டு போட்டேன், நீ எனக்கு என்ன பண்ண, என்கிட்ட என்ன பண்ணலாம் கேட்க கூடாது, எனக்கு ஓட்டு போடலன்னா பாஜக உள்ள வந்துடும். இதுதான் அவனுங்களோட பதில். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கறதுக்காக, அதுவும் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த திமுகன்ற தீய சக்தியை தமிழ்நாட்டை விட்டு விரட்டியே தீருவோம், எடப்பாடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படின்றத மக்களுக்கு உறக்க சொல்றதுக்காக பாஜகவின் மாநில மகளிர் அணி நிர்வாகி திருமதி சுமதி மேகவர்ணம் தான் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையிலேயே அத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த சூழல்ல எடப்பாடி அவர்கள் தான் வேணும் அப்படின்னு மக்கள் சொல்றதையுமே நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வராகணும்? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது என்ன பிரச்சனை, அதுல யார் இன்வால்வ்டு, அதுல யார் சம்பந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், இப்படி அதை பத்தின எதுவுமே வந்து முதல்வருக்கு தெரியல. இப்ப நேத்து நடந்திருக்கு பாருங்க, நாங்குநேரியில ஒரு பைக்ல ஒரு 3 பைக்ல ஒரு 9 பேர் எடுத்துட்டு போய் போறோம் வரவனெல்லாம் வெட்டுறான். அதாவது என்னன்னா, முன்னாலாம் வந்து அதிமுக ஆட்சியில கொலை நடக்காதானா நடக்கும். எப்படின்னா, ஏதோ ஒரு முன்விரதம், ஏதோ ஒரு பழிவாங்கல, இல்ல 2 ரவுடி கேங் அடிச்சுப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு சண்டை, குடும்ப சண்டை அப்படி நடக்கும். ஆனா திமுக திராவிட மாடல்ல எப்படி இப்ப ஸ்டைல்னா, உனக்கு சம்பந்தமே இருக்காது, சும்மா ரோட்ல டீ குடிச்சிட்டு இருக்கவன், ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கிறவன், அங்க நிக்கிறவன் இங்க நிக்கிறவனெல்லாம் அருவாவை கையில எடுத்துட்டு போறவனெல்லாம் சொல்லிட்டு வெட்டிட்டே போறானுங்க. இங்க கொளத்தூர்ல முதல்வர் தொகுதியில நடந்துச்சா இல்லையா, கோயம்பேடுல ஆரம்பிச்சு கொளத்தூர் வரைக்கும் வழியில பாக்குற ஆட்டோக்காரர்ல இருந்து டீ கடைக்காரங்க வெட்டிட்டே போனாங்க. அவங்க யாருன்னா ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி ஜாமீன்ல வெளியே வந்தவங்க. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா, இங்க நாங்குநேரி, அந்த பெரும்பத்து, இந்த கிராமங்கள்ல பட்டியலின மக்கள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய பகுதியில இந்த மாதிரி கண்டமணிக்கு எல்லாத்தையும் வெட்டி போயிட்டு இருக்காங்க. ஒரு மாற்றுத்திறனாளி இறந்திருக்காரு, இன்னொருத்தர் வட மாநிலத்துல இருந்து இங்க வந்தவர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அப்ப அங்க இருக்க மக்கள் கொந்தளிச்சு போய் எல்லாரும் சாலை மறியல்னு ரோட்ல வந்து உட்காடுறாங்க. கொந்தளிச்சு அந்த மக்கள்லாம் பாருங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேளுங்க. என்ன நினைச்சிருக்கீங்க, போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க அந்த பகுதி மக்கள்லாம், அந்த பெண்கள் கேக்குறாங்க, நைட் எல்லாம் அருவா எடுத்துட்டு வந்து விடிய சுத்தி இத்தனை பேரை வெட்டினா அப்பெல்லாம் போலீஸ்காரன் எங்க போன, இப்ப எங்களை வந்து நாங்க போராட்டம் பண்றவங்க வெளியே போன்னு சொல்றேன், நாங்க இப்படிதான் ரோட்டை மறைக்கிறாங்க வந்து உட்காந்து. இன்னைக்கு எத்தனை மீடியாக்கள் இதை பத்தி டிபேட் பண்ணாங்க, எத்தனை மீடியாக்களை பண்ணாங்க, எல்லா மீடியாவிலும் எதுல பிஸியால இருக்காங்க? ஈரான்ல என்ன நடந்துச்சு, அங்க வந்து கொமேனியை கொண்டுட்டாங்களாம், துபாயில குண்டு போடுறாங்களா. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு தண்டத்துக்கு ஓட்டு போட்டிருக்கோன்னு எங்களுக்கு புரியலையே. எப்ப கேட்டாலும் மணிப்பூரை பாரு, மத்திய பிரதேச பாரு, ஈரானை பாரு, துபாயை பாருன்னு சொல்லிட்டு இருந்தா நீ இப்ப ஓட்டுலாம் அந்த மக்கள்கிட்ட போய் வாங்கிருவியா? இப்ப நேற்று இவர் திருமாவளவன் அவர்கள் பாருங்க, உண்மையாலுமே திருமாவளவன் அவர்களுக்காக ஓட்டு போடுறோம் ஒவ்வொரு மக்களுமே வெக்கி தலை குனியணும். திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து ஒரு அவமானச்சின்னம். உண்மையாலுமே அவர் மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது. இன்னைக்கு அவரோட மேல அந்த மரியாதையே கெட்டு போயிருக்கு. இங்க பட்டியலின மக்களுக்கு எதிரான அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க துப்புள்ள நீங்க வந்து அங்க சென்னை தூதரகத்தை மறைக்கிறாராம். எதுக்கு? கொமேனியை கொண்டுட்டாங்க, நீங்க குமரிட்டு கிடக்குறாரு. வேங்கை வேல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்க, அதை கேட்க துப்புள்ள உங்களுக்கு. இதே நாங்குநேரியில ஒரு ஸ்கூல் பையனை வீடு பூந்து வெட்டினாங்க, அதுக்கு நீங்க போய் நின்னீங்களா? எத்தனை பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. நீங்க திமுக ஆட்சியில கூட உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு, இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆத்துல யோசிச்சு பாருங்க, அந்த கூவம் ஆத்துக்குள்ள இறங்கி நிக்கிறப்ப அப்படியே பாக்குறப்ப அப்படியே வயிற்றுச்சலா இருந்துச்சு. எதுக்குங்க, என்னங்க பாவம் செஞ்சாங்க அவங்க? பெரும்பாலும் பெண்களும் பட்டியலின மக்களும் இருக்கிறவங்க. அவங்க அதுல ஒருத்தர் இறந்தே போனார்ல, அதுக்கெல்லாம் குமுறுனாரா அந்த திருமாவளவன் அவர்கள்? ஈரான்ல கொமேனிக்கு குமுறுறாரு. நீ ஓட்டு யார்கிட்ட போய் கேட்ப? ஈரான்ல போய் வாங்கிக்குவியா? இந்த மக்களை தானே வாங்கணும். அடுத்து இப்ப அந்த நாங்குநேரி சம்பவம், எப்பா இதுக்கு ஏதாவது வாய்ஸை கொடுப்பா அப்படின்னா என்ன சொல்றாரு தெரியுமா? இது வந்து சங் பரிவார் அமைப்புகளோட ஒத்திகையா இருக்குமோ? கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? சங் பரிவார் அமைப்பு எந்த அமைப்புக்காரன் வந்து அருவா தூக்கிட்டு வெளியே வந்து நீ பார்த்துருக்குற?
அவங்களதான் தூக்கி போட்டு நீங்க மிச்சு கொண்டு பழிதானிகள் தான் அதிகம் ஆர்எஸ்எஸ்ல. எந்த ஆர்எஸ்எஸ் காரங்க பிஜேபி காரங்க வந்து உங்களுக்கு வந்து அருவா தூக்கிட்டு ரோட்டுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்க? அப்ப திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பவாதி, இன்னைக்கு திமுகவோட லெட்டர் பேட் கட்சி மாதிரி மாறி இருக்கிறாரு. திமுகவோட மவுத் பீஸா நீங்க? யாரு சம்பந்தப்பட்டானோ அவன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்க மக்கள் அப்படின்னு பேச துப்புல உங்களுக்கு. அதுலயும் வலிக்காம அடிக்கிறாராம். யார் ஆட்சியில இருக்காங்க? பாஜக ஆட்சியில இருக்கா? சங்பரிவார அமைப்புகள் இங்க ஆட்சியில இருக்கா? ஆட்சி என்ன நடந்துகிட்டு இருக்கு லட்சணமா? எங்க பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியல திருமாவளவன் அவர்களால. இப்படிலாம் கேவலமா ஆச்சு. நீ எந்த பக்கம் வேணா எடு, பெண்களை எடு, பெண்கள் தைரியமா வெளியே போக முடியுதா? குழந்தை 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில அந்த குழந்தைய பாலியல் சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கான் ஒரு மிருகம். அவன் திமுக காரன், திமுக கிளை செயலாளர். எந்த தப்பு பண்ணாலும் ஏன் அதுல திமுக காரன் இருக்கிறான்? கள்ளச்சாராயம் காய்ச்சறான் கண்ணுக்குட்டின்னு 70 உயிர்கள் போயிருக்கு. அவன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கதவுல இருந்து பீரோல இருந்து போஸ்ட்ல இருந்து எல்லாம் ஸ்டாலின் படத்தை ஒட்டி வச்சிருக்கான். அந்த கண்ணுக்குட்டியை நீ ஜாமீன்ல வெளியே விட்டு அவன் திருப்பி கள்ளச்சாராயம் காய்ச்சி திருப்பி 2 பேர் செத்து போறான். ஏன் இதெல்லாம் நீங்க மீடியால பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப எந்த தப்பு நடந்தாலும் ஏன் அங்க திமுக காரன் இருக்கான்? மெத்து கடத்துறான் இன்டர்நேஷனல் லெவல்ல. அது யாரு? திமுக அயலகனில இருக்க ஜாபர் சாதிக்கு. எல்லா தப்பும் நீங்க தானே பண்றீங்க. கஞ்சா கடத்துறவன் கைது பண்ணா அவன் திமுக நிர்வாகியா இருக்கிறான். பெண்கள், ஆண்கள், குழந்தை, இளைஞர்கள் எல்லாருக்கும் பிரச்சனை. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா கையில கஞ்சா வச்சிருக்கோ, என்ன பண்ணிருக்கோ, இப்படி எல்லாம் பயப்பட வேண்டியிருக்குல்ல. அப்போ நீங்க இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டு குடைச்சல கொடுத்துட்டே இருக்கீங்க. சரிப்பா, எங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, நாங்க வந்து ஒரு பிசினஸ் மேன், நான் பிசினஸ் பண்றேன்னா, பிசினஸ் பண்றவன் பிசினஸ் பண்ணா திமுக காரனுக்கு பொறுக்குமா? விட்டா உட்காந்துக்கிறது. நீ உனக்கு எவ்வளவு லாபம் வருது, எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கொடுப்ப, இதெல்லாம் கேக்குறீங்களா திமுக காரங்க. அடுத்ததா ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனில போய் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு வந்தாங்க தானே இவனுங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி பிரச்சனை பண்ணி இன்னைக்கு இங்க தொழில்துறை எவனா பிசினஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க. ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு தமிழ்நாடு வளர்ச்சியில. எல்லா பிசினஸும் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லா வகையிலும் ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்க திமுக எப்படி திருப்பி வருவாங்க? எந்த மூஞ்சி வச்சுட்டு முதல்ல ஓட்டு கேட்டு போவாங்க மக்கள்கிட்ட? திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றதோ பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதோ இங்க கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் அதிமுக ஆட்சியில இதெல்லாம் இல்லையாங்க? இருக்கதானங்க செஞ்சுச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா அங்கேயுமே வந்து இதெல்லாம் நடக்கதான் செஞ்சுச்சு. அப்புறம் ஏன் நீங்க கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் ஒரு பக்கம் எழுதா செய்யுது. ஆனா அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும் பெண்களுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கு. அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வரவே மாட்டாங்க, 10 நாள்ல ஆட்சி முடிய போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தாங்க. அவருமே வந்து இந்த கொரோனா டயத்துல அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்னென்ன காரணங்கள் சொல்லுவீங்க? பொதுவா ஒரு சாமானியமா ஒரு ஆட்சிக்கு வர்றது அப்படின்றது வேற, எலெக்ஷன் கேட்டது. ஒரு பெரிய பிரளயத்துக்கு அப்புறம் வர்றாங்க அப்படின்னா அவங்க தங்களை ரீட்டைன் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய சாதனை. அம்மாவோட மரணம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இந்த திமுக இங்க பண்ண கலவரம் ஆகட்டும், அம்மாவோட மரணத்திலே சந்தேகம் இருக்கு, கூட இருக்கல கொண்டாங்கன்னு மக்கள்ல இருந்து அதிமுக தொண்டர்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குளறுபடியை உண்டு பண்ணாங்க, பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த உடனே டெய்லி காலையில கண்ணு முழிக்கிறது எப்படி முழிப்பார் ஸ்டாலின்னா, இன்று பழனிசாமி பதவி விலகணும், இப்படிதான் கண்ணு முழிப்பாரு. எவனா சைக்கிள்ல தடிக்கி விழுந்துட்டா பழனிசாமி பதவி விலகணும், யாருக்காவது பல்லு உடஞ்சிருச்சுன்னா பழனிசாமி பதவி விலகணும், எது நடந்தாலும் இப்படிதான் காலையில எந்திரிச்சு கொடியை வச்சுட்டு உட்காந்துக்குவார் ஸ்டாலின். அவரும் நினைச்சாரு எப்படியாவது இவங்க ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு. 4.5 வருஷம் இவங்களுக்கு முன்னாடி இந்த ஆட்சியை கட்டுக்கோப்பா நடத்தி முடிச்சதே ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் கிடையாது, எல்லாரோட ஆட்சி காலத்திலையும் கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், பெண்கள் மீதான குற்றங்கள் நடக்கும். ஆனா அதை எப்படி அந்த அரசு வந்து கையாளுது அப்படிங்கிறது தான். இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு நடுவுல அவர் உண்மையாலுமே திறம்பட அந்த ஆட்சி நடத்தினாரு. அவரோட ஆட்சி காலத்துல அந்த தானே புயல் வந்துச்சு, அதெல்லாம் எத்தனை 2-3 புயல் வந்துச்சு அவரது இருக்கப்ப, அந்த நிவார் புயல், அதெல்லாம் அந்த புயல் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. அவங்களுக்கு நிவாரண பணிகள் துரிதமா போச்சு. அவர் காலத்துல வெள்ளம் வந்துச்சு, அவர் உட்காந்து பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, மத்திய அரசு எங்களுக்கு அதை கொடுக்கலங்க, எங்களை எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலயும் துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் ஆமா நடந்துச்சு. ஆனா எந்த இடத்துலயும் அவர் போய் தமிழ்நாடு தான் பாதுகாப்பா இருக்குன்னு மேடையை தட்டி தட்டி பேசல. எவன் தப்பு செஞ்சானோ அவன் அதிமுக காரணம் இருந்தாலும் அவன் மேல நடவடிக்கை எடுப்பேன், சிபிஐ போடு. பொள்ளாச்சி கேஸ் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, பொள்ளாச்சி கேஸுக்கு அவர் என்ன சொன்னாரு, தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அவன் மேல தண்டனை வரணும். சிபிஐக்கு கொடுத்தாருல, அவனுக்கு தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க என்ன பண்ணீங்க, ஞானசேகரனை ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணீங்க? அண்ணாமலை அவர்கள் தலையிட்டு அதுல பெரிய பிரச்சனை ஆக்கலன்னா ஞானசேகரன் தப்பிச்சு போயிருப்பானா இல்லையா? இப்ப கூட ஞானசேகரன் மேல அவசர அவசரமா இப்படி தீர்ப்பு வழங்குறது காரணம் என்ன? ஞானசேகரன் ஒரு சின்ன ட்ரம்ப் கார்டு, அவனுக்கு பின்னாடி பெரிய தலை இருக்கு. யார் அந்த சார்னு கேட்டோம்,
அந்த சாரை நீங்க பிடிக்காத வரைக்கும் இது மாதிரி 100 ஞானசேகரனை உருவாக்கி இன்னும் 100 கேம்பஸ்லாம் நீங்க அநியாயம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்ப நீங்க யாரு தலையோ அது வந்து பிடிக்கல. 24 மணி நேரம் இல்ல 48 மணி நேரத்துல நாங்க தான் ஆக்ஷன் எடுக்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க நாங்க தான் கண்ணில் பார்த்துட்டு இருக்கோமேமா. இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தம் பண்ணாங்களா, கூட்டு பாலியல் துன்புறுத்தம்னா அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கேஸ்ல உள்ள போயிட்டு ஜாமீன்ல வெளியே வந்தவங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி அக்யூஸ்டுங்களுக்கு நீ எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஜாமீன் கொடுக்குற? அவனே திருப்பி தானே வெளியே வந்து இந்த மாதிரி குற்றங்களை பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அதை தான் நாங்க கேட்கிறோம், அது ஏன் நீங்க தண்டிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா எல்லா தப்பு பண்றவனும் திமுக காரனா இருக்கும். அப்ப நீங்க போன் பண்ணி எங்க திமுக காரங்க வெளியே விட்டுருங்க. அண்ணா நகர்ல ஒரு 10 வயது குழந்தைக்கு பாலியல் சித்திரவதை கொடுத்தவன் திமுக நிர்வாகிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கேஸ்ல சிபிஐ போடக்கூடாதுன்னு சொல்லி திமுக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. எங்கேயாவது ஒரு அரசு தன்னோட குடிமக்களை பாதுகாக்குமா, இல்ல நிர்வாகியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொண்டு 10 வயசு குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணுமா இல்லையா? அந்த அநியாயம் நடந்திருக்க கூடாதா இல்லையா? இததான் இங்க பிரச்சனை ஆகுது. எல்லாருமே கட்சிக்காரன் நீங்க பக்காலத்துல வாங்கிட்டே போனீங்கன்னா அப்ப எப்படி இது பண்ண முடியும்? கனிமொழி அக்கா இருக்க மேடையில அந்த ஒரு காவல்துறையில இருக்க பெண் அதிகாரிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், கடக்கோடி தொண்டை எவனோ ஒருத்தன் தப்பு பண்றான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், என் கட்சியில இருக்கவன் தப்பு பண்ணினா நீ என் கட்சியில இருந்தாலும் சரி உனக்கு நான் சிவியரா நடவடிக்கை எடுப்பேன்னா அடுத்த முறை பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்க உனக்கு பயம் வரும். நீங்க இப்ப என்ன பண்றீங்க, அந்த காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு கேஸை வாபஸ் வாங்குங்கிறீங்க. இப்ப அது எங்க வந்து நிக்குது? சென்னையில இருந்து டெல்லி போற ஃபிளைட்ல அந்த திமுக கவுன்சிலர் ஒருத்தன் அங்க இருக்க ஹேர் ஹோஸ்டஸை வந்து இது பண்ணியிருக்கான், செக்ஷுவலா அபியூஸ் பண்ணியிருக்கான். இன்னைக்கு அதாவது சொல்றேன்ல, இவங்க தமிழக அளவுல கிடையாது, இந்தியா அளவுல உலக அளவுல நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க மேம். இருந்தாலும் இப்ப அதுதானே மேம் ஒரு சிறந்த ஆட்சின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க போற பக்கம்லாம் பெண்கள் மேல கை வைக்கிறதா? இல்ல மேம், இப்போ எடப்பாடியார் வந்து சிறந்த ஆட்சி கொடுத்தாருன்றதுக்கு இவ்வளவு திட்டங்கள் சொன்னீங்க. இப்ப பெண்கள் பாதுகாப்பு, இந்த பொள்ளாச்சி கேஸ்லயே முதல்வரே வந்து ஒரு கேஸ சிபிஐக்கு கொடுத்தாரு, அந்த அளவுக்கான விஷயங்கள் இருந்ததுன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த 2.5 வயசு குழந்தைக்கு இப்படி ஆனப்ப இன்னைக்கு வரைக்கும் கனிமொழி அவர்கள் முதற்கொண்டு யாருமே வெளியே வந்து பேசல. அவங்க மத்திய பிரதேசத்துக்குன்னா நேரம் மெழுகு தூக்கிட்டு வெளியே வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தா அவங்க வாயை மூடிக்குவாங்க. இதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. இதுதான் மக்கள் கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க தாத்தா காலத்து திமுகவே உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க உட்கார்ந்துகிட்டு காமராஜர் சோலையில் வாழ்ந்த சோசியலிச பிதாவே அப்படின்னு சொல்லி பொய்யையும் பித்தலாட்டத்தையும் இல்லாத ஒன்னையும் சொல்லி கட்டுக்கதையை கட்டி இன்னைக்கு எது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரோட உள்ளங்கையில உலகம் இருக்கு. இன்னைக்கு செல்போன் எடுத்தா இளைஞர்கள்ல இருந்து வீட்டுல இருக்கிற எல்லா ஒரு சாதாரண ரொம்ப மிடில் கிளாஸ்க்கு லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கூட எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. இப்ப இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எல்லாருமே கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துறாங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியுது என்னையா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பெண்களுக்கு மீதான குற்றங்கள் டெய்லி இப்ப நியூஸ் படிக்கிறீங்க. நியூஸ் பேப்பரை திறந்தா என்ன நியூஸ் வருது, எங்கேயாவது பெண்கள் மீதான குழந்தைகள் கட்டாயம் பாருங்க, ஒரு குழந்தைய பாலியல் துன்புறுத்தப்பட்டிருக்கும், அடுத்து ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல், ஒரு பாட்டி. இது நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்காவது 80 வயசு 90 வயசு 85 வயசு 75 வயசுல இருக்க வயதான முதியவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொலைங்கிற செய்திலாம் நீங்க பாத்திருக்கீங்களா ஏடிஎம்கேல? அதெல்லாம் ரேரஸ்ட், ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா இங்க இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த திமுக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்த இளைஞர்களை திருப்பி மிருகங்களா மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த கஞ்சா, மெத்து, சிந்தட்டிக் ட்ரக், போதை ஊசி, ஸ்கூல்ல போதை ஊசி கைப்பற்றுறாங்க. போதை ஊசிலாம் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? கிடைக்குமா யாருக்காது? எப்படி போதை பொருள் இவ்வளவு ஈஸியா கையில கிடைக்குது? ஆனா இந்த அரசு என்ன சொல்லுது, காரணத்தை மட்டும்தான் சொல்லுது. கேட்டா குஜராத்ல இருந்து வருது, மகாராஷ்டிரால இருந்து வருது, அங்கதான் அதிகமா இருக்குங்கிறீங்க. குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நடுவில், தமிழ்நாட்டுக்கும் நடுவில் வேற ஸ்டேட்டே இல்லையா? அவனுங்க ஸ்டேட்ல இந்த பிரச்சனை நடக்குதா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா நிர்வாகம் பண்ண துப்பு இருக்கு. அவங்க கரெக்டா கண்ட்ரோலா அவங்க ஸ்டேட்டை வச்சிருக்காங்க. இங்க உங்களுக்கு இந்த ஸ்டேட்டை ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு துப்பு இல்ல, நிர்வாகம் பண்ண தெரியல. அப்பட்டமான தோல்வி திமுகல. இந்த ஸ்டாலின் அவர்களோட நிர்வாகம்ங்கிறது அப்பட்டமான தோல்வி. அவரால் எதையுமே மேனேஜ் பண்ண முடியல, அவர் கையில எதுலையுமே கண்ட்ரோல். அப்போ ஒரு 4 வருஷம் எடப்பாடியார் அவர்கள் போதை இல்லாத மாநிலமா என்னுடைய தமிழ்நாட்டை மாத்துவேன்னு பல இடங்கள்ல போதை பொருள் அழிச்சாருன்னு நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். அப்படி 4 வருஷம் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு 4 வருஷம் அப்படியே உல்டாவா இருக்கு. போதை இல்லாத மாநிலம். கட்சிக்குள்ள இருக்கிறானேமா, எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அங்க வெளியில இருக்கிறாங்க, அவங்க மேல ஒருத்தர் 2 பேரை பார்த்தாலும் சிவியரான ஆக்ஷன், ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனா இங்க எதுவுமே பண்ண முடியலையே, எல்லாமே இவங்க கட்சிக்காரங்குள்ள இருக்கான். நீங்களே என்ன பண்றீங்க, யாரையாவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாலும் உடனே போலீஸ்க்கு போன் போகுது, அவன் கட்சிக்காரன் வெளியே விடுன்னு. இன்னைக்கு காவல்துறையோட கையும் காலி கட்டி போட்டு நீ வேலை பாருனா எப்படி வேலை பார்ப்பாங்க? இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் மேல ஏதாவது பயம் இருக்கா? காவல்துறை அதிகாரியை ஓடி போய் அடிக்கிறான், கத்தியை வச்சு தாக்க போறோம், எவ்வளவு வீடியோ பாக்குறோம். காவல்துறை அதிகாரியவே தாக்குறாங்க. காவல்துறையில இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்சியில இருக்கிறப்போ யாருக்கு அவங்க யார் பாத்துக்கோ, அவங்கள அப்பா எங்க நாங்க சேஃப்டியா இருந்தா போதுங்கிற நிலைமையில இருக்கிறோம்ப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு இதை கொண்டு வந்திருக்கு இந்த திமுக அரசு. மேம், என்னதான் திமுக ஆட்சியில இந்த விஷயங்கள்லாம் குறையா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இப்ப மஜாவா ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. 5000 ரூபாய் பெண்களுக்கு போட்டிருக்காங்க. இப்ப அடுத்து 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்க பண்றோம்ப்பா, தேர்தல் வரப்போகுது, அடுத்தும் நாங்க தான்ப்பா வருவோம்
2.0 திமுகவோட 2.0 சிறப்பான ஆட்சியை நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதிமுக ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 4.5 வருஷத்துல பெண்களுக்கான அந்த உதவிகள் வந்து அதிகமா இருந்துச்சு, திட்டங்கள் அதிகமா இருந்துச்சு, கர்ப்பிணி பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. அம்மா மருந்தகம் செயல்பட்ட விதம் எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கொரோனா டயத்துல இந்த மினி கிளினிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருந்தது. ஆனா அதெல்லாம் இப்ப இருக்கான்னு கேட்டா எங்கப்பா போச்சு அப்படின்ற ஒரு க்ளோஸ் கேள்விதான் பண்ணிட்டாங்க, வருது. கிடையாது. ஆட்சிக்கு வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அம்மா மினி கிளினிக்லாம் கிடையாது. ஆனா இதை வந்து ஏன் க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, 1 வருஷம் தான் கான்ட்ராக்ட் போட்டிருந்தீங்க, அப்போ 1 வருஷம் தான் செயல்படும் அப்படின்ற மாதிரி மாசு அவர்கள் சொல்றாரு. அம்மா உணவகம் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 1 ரூபாய் 5 ரூபாய் இதுக்குள்ளேயே யாருமே சாப்பிட முடியல, ஏழைகளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அங்க போய் வயிறார கொரோனா காலத்துல சாப்பிட்டாங்க. கூட அதை க்ளோஸ் பண்ணல. நிறைய பேருக்கு அது இலவசமா கொடுத்தாரு. அப்ப சாப்பாடே இல்ல, காசே இல்லாம இலவசமாவே அம்மா உணவகத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, அந்த அந்த இது வந்து உணவகம்ங்கிற போர்டு இருக்கு, நடுவுல க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நிறைய மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால சும்மா போர்டு இருக்கு, அதுல குவான்டிட்டி எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க, பேருக்கு செயல்பட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல அம்மா உணவகம் மூடிட்டாங்க. நிறைய இடங்கள்ல இருந்துச்சு, 300க்கும் மேல இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு சில இடங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா முதல்வர் உணவகம் அப்படின்னு சொல்லி பேரு மாத்திருக்கு. ஸோ இந்த திமுக ஆட்சியில எல்லாத்தையுமே நாங்க தான் கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சியில செயல்பட்ட எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்ட தான் செய்றாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை எடுத்துட்டோம்னா ரொம்ப சிறப்பான திட்டம். ஆரம்பிச்சு வச்சது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். காமராஜர் காலத்துல 1967 வந்து இது மூலியப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ அது வந்து அதிமுக ஆட்சியில இருக்கும்போது 80% முடிஞ்சிருச்சு. ஆனா திறந்து வச்சது எப்போ அப்படின்னா 2024 ஆகஸ்ட் திறந்து வச்சிருக்காங்க. நாங்க தான்ப்பா கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும் தான் தெரியும் திமுகவுக்கு, வேற எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ எங்களுக்கு விளம்பரமே பண்ண தெரியலைங்க. நாங்க வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணியிருக்கோம், ஆனா இவங்க விளம்பரம் மட்டும் தான் பண்றாங்கன்னு தானே சொல்ல முடியும். விளம்பரம் பண்ண தெரியாம இல்ல, அதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும் இதை சொல்றதுக்காகவே நான் பண்றேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் போட்டோ ஷூட், விளம்பரம், ஒரு ஸ்கீமுக்கு நான் 10 கோடி செலவு பண்றேன்னா விளம்பரத்துக்கு 100 கோடி செலவு பண்ணுவேன். இன்னைக்கு இந்த 5000 கொடுத்துருக்காங்கல்ல பெண்களுக்கு, இந்த 5000 கொடுக்கறதுல எவ்வளோ ஏமாத்து வேலை இருக்கு. இந்த அடுத்த 3 மாசத்துக்கு அந்த பெண்களுக்கு அந்த பணம் வராது. கோடைக்கால போனஸ்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க, அப்ப கோடை காலத்துல அவங்களுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்றது இன்னும் கிளாரிட்டி இல்லை. அதே போல இப்ப இந்த 5000 கொடுத்துருக்கீங்கன்னா ஏன் இத்தனை மாசமா உங்களுக்கு அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அதான் சொல்லுவாங்கல்ல, 5 வருஷமா விட்டுட்டு இப்ப சாமர காலத்துல சங்கரான்றீங்க. அப்ப இது எல்லாமே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தானே, எல்லாருக்குமே தெரியுது இல்ல. ஓட்டுக்காக கொடுக்குற மக்கள் கேட்குறாங்கல்ல. நீங்கள் அன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சேனலில் போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட மைக்க நீட்டுறாங்க, ஒரு அம்மா கிட்ட. அந்த அம்மா கிட்ட வந்துட்டு என்ன 5000 ரூபா வாங்கிட்டியா ஜாலியா உனக்கு அப்படின்னா அந்த அம்மா கேட்குது, என்ன 5000 ரூபா எங்க காசு தானே, இதை வாங்கிட்டு போய் இந்த கரண்ட் பில்லையும் வீட்டு வரையும் கட்டினா முடிஞ்சு போச்சு, அதை தான் ஏற்றி விட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்ட்டு போகுது அந்த அம்மா. முடிஞ்சு போச்சா? 300 ரூபா இருந்த கரண்ட் பில்லு எனக்கு 1500 ரூபா வந்துருச்சு. அப்போ என்ன நீங்கள் அது கொடுக்குறதா? அவங்க வாங்கிட்டு போய் சொன்ன மாதிரி அந்த 5000 ரூபாய் போயிட்டு கரண்ட் பில்லையும் சொத்து வரையும் தண்ணி வரையும் கட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் இப்படி எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க. ஆனால் கொரோனா காலகட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொத்து வரியோ தண்ணி வரியோ இல்லை வீட்டு வரியோ கரண்ட் பில்லு எதையுமே ஏற்றலையே. அவர் எப்படி மேனேஜ் பண்ணாரு? நீங்க திமுக ஊர் முழுக்க போயிட்டு கடன் வாங்கிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கடன் வாங்கிட்டாரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? சொத்து வரியை ஏற்றிருக்கீங்க, தண்ணி வரியை ஏற்றிருக்கீங்க, கரண்ட் பில்லு 5 முறைக்கு மேலே ஏற்றிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ கமர்ஷியலுக்குலாம் திருப்பி இப்போ 5000 அனௌன்ஸ் பண்ணிட்டு கமர்ஷியலுக்கு ஏற்றி வச்சிருக்கீங்க. பஸ் கட்டணம்லாம் வந்து ப்ராப்பரா அறிவிக்கப்பட்டு முன்னால பிரச்சனை ஆகும். இப்பெல்லாம் அறிவிப்பே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா முதல் நாள் போறப்ப 10 ரூபா இருக்கும், அடுத்த நாள் போனா 15 ரூபாய், அடுத்த நாள் போனா 75 ரூபா இருக்குது, 100 ரூபாய். அறிவிக்கப்படாம நீங்க பாட்டுக்கு பஸ் கட்டணத்தெல்லாம் அப்படி ஏற்றி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எந்த கணக்குல வரும்? யார் கொடுக்கறது? நாங்க தானே. இந்த விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி மகளிரை கேலி பண்ணீங்க. அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த பஸ் எப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ் போற டயத்துக்கு அந்த பஸ் வர்றது கிடையாது. எல்லாரும் காலையில 9 மணிக்குள்ள போகணும்னா பஸ் 11 மணிக்கு மேலதான் அந்த பஸ் வர்றது. சப்போஸ் அந்த பஸ்ஸை விட்டுட்டு வேற பஸ் ஏறினீங்கன்னா 10 ரூபா டிக்கெட் 25 ரூபாய். அதே நைட்ல போற மித்த பஸ்லாம் பாத்தீங்கன்னா டபுள். அப்ப அந்த மகளிர் என்ன பண்றாங்க? நான் இந்த பஸ்ல கொடுக்குற காசை எனக்கு இதுல இன்னொன்று வசூல் பண்ணிடுறேன்றாங்கல்ல. அப்ப இந்த அரசு எல்லாமே ஏதோ ஒரு இக்கு வச்சு இந்த சீட்டு கம்பெனி எல்லாம் போட்டிருப்பான்ல, எனக்கு நீ 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு 1 லட்ச ரூபா தருவேன்பான். கீழே குட்டியா ஸ்டார் போட்டு வச்சிருப்பான், விதிமுறைகளுக்கு உட்பட்டதுன்னு. அந்த விதிமுறையில ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அதுதான் இந்த திமுகவோட சீட்டு கம்பெனி மாதிரி. உங்களை அப்படியே கலர் கலரா சதுரங்க வேட்டை மாதிரி ஆசை காட்சி ஏமாத்துவானுங்க. பாத்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? பண்ணல. அதுல ஒரு இக்கு, இத்தனை கிராம்ல இருக்கணும், அதுல இத்தனை ஸ்டேட்டஸ். ஆனா நீங்க அறிவிப்புல அப்படி கொடுக்கலையே. வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? நகைக்கடன் எல்லாம் தள்ளுபடின்னு சொல்லி அதுல வேற உதயநிதி ரோட்ல போயிட்டு கா எல்லாரும் நகையில வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம், எல்லாம் நகையை அடகு வைக்கணும்னா இவங்க பேச்ச கட்டி அந்த அக்கா தாலி செயின் எல்லாம் கொண்டு அடகு வச்சுட்டு இவங்க நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாம எல்லாம் கயிறோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தாலி கயிறோட எல்லா நகை செயின் எல்லாம் போயிடுச்சு, மூழ்கி போயிடுச்சு.
அப்ப உங்க வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் வருமா? மேம் அடுத்து கல்வி இருந்தாலும் வந்து திமுக வந்து சீட்டு கம்பெனின்னு சொல்றது ஒத்துக்கவே முடியல மேம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அது பாவமா சீட்டு கம்பெனின்னு சொல்லக்கூடாது. சீட்டு கம்பெனிக்காரங்க மேல கேஸ் போடுறாங்க. ஐயோ நான் Atleast பாசிட்டிவா அவங்களாவது சீட்டு கம்பெனி போட்டா ஏதோ ஒரு அமௌண்ட்டாவது கொடுப்பான் டிஸ்க்ளைமர் போட்டு. இவங்க ஓ பாக்கெட்ல இருக்கதை எடுத்துட்டு போயிருவாங்க. புரியுதா? இருந்தாலும் இப்ப எடப்பாடியார் ஆட்சியில இருந்தப்ப பாத்தீங்கன்னா ஓகே ஏதோ ஒரு சில விஷயம் பண்ணாங்க மேம். மகளிர் சுய உதவி குழுவை தள்ளுபடி பண்ணாங்க. அது குடிமர திட்டம்னு சொல்லி நீர்நிலைகளை வந்து தூர் வர்றாங்க. அதெல்லாம் சிறந்த தலைவர் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் மேம். சிறந்த தலைவர்னா பாருங்க பிறந்த நாள் அன்னைக்கு யூடியூப்ல மட்டும் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுதானே மேம் சிறந்த தலைவர் லிஸ்ட்ல. அது கரெக்ட். அததான் சொல்றேன்ல, எங்களுக்கு தேவை அந்த போக்கிரி படத்துல வரும் பாரு, என்னடா கையே வேலை செய்ய மாட்டேங்குது, வாய் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி வாய் மட்டும் பட 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 படன்னு செஞ்சுட்டே இருக்கும். நாங்கள் மட்டும் வந்தோம், நாங்க மட்டும் இது பண்ணோம், நாங்க அது பண்ண வாயிலேயே தான் பேசுவாங்க. ஒரு பிரச்சனைனா முதல்வர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஆதி திராவிடர்களுக்கெல்லாம் வந்து இந்த அவங்க நலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விடுதி ஒண்ணு இருக்கு, ஹாஸ்டல். அந்த எஸ்சி எஸ்டி அந்த எஸ்டி இதுல இருக்கிற கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சமூக இருங்க முழுசா கேட்கணும். அதை அதுல வந்து அந்த பசங்களுக்குன்னு சில விடுதிகள் இருக்கு, ஹாஸ்டல். அங்க அவங்களுக்கு வந்து ஸ்டே ஃபுட் எல்லாமே வந்து கவர்மெண்டே கொடுக்கும். சப்போஸ் நீங்க வந்து அவுட்டர் வில்லேஜ்ல இருந்து இங்க வரீங்க, உங்களுக்கு அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லாம உங்களோட படிப்பு தடைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பசங்க எல்லாம் ரோட்ல வந்து உட்காடுறாங்க. எதுக்குன்னா எங்களுக்கு பில்டிங் நல்லாவே இல்ல, டாய்லெட் எல்லாம் ப்ராப்பரா இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல அப்படின்னு இவ்வளவு பிரச்சனை. இதுக்கு என்ன தெரியுமா முதல்வர் தீர்வு கொடுத்தாரு? அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி அவங்களுக்கு அதை என்ன பண்ணுவோம்லாம் பண்ணல. சமூக நீதி விடுதி அப்படின்னு பேரை மாத்திட்டாரு. பேரு வச்சியா சோறு வச்சியா அதான் எங்க கேள்வி. பேரு வச்சாரு, அதோட சரி. இப்ப கூட ஒரு நயினா நாகேந்திரன் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காங்க, வீக்கெண்ட்ல உங்களுக்கு சாப்பாடு போடுறது இல்லையா. அப்ப வீக்கெண்ட்ல நீ எங்கேயாவது கிளம்பி போயிரு அப்படின்னா வீக்கெண்ட்ல அவங்க எங்க போவாங்க? யார் வீட்டுல போய் இருப்பாங்க? நீ என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்க லட்சணமா? உனக்கு விளம்பரம் கொடுக்க தெரியுதுல கோடி கோடியா உனக்கு. அங்க இருக்கிற பசங்களுக்கு உனக்கு ஒரு 2 வேளை சோறு போட தெரியாதா? அந்த பசங்க இப்போ வரைக்கும் அந்த சாப்பாட்டுல புழு நின்றுதுன்னு ரோட்ல வந்து உட்காடுறாங்க, டாய்லெட்ல தண்ணி வரலன்னு ரோட்ல வந்து உட்காடுறாங்க. அப்ப பட்டியலின மக்கள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம், ஏழை மாணவர்கள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம். இங்க இந்த ஆட்சியில நடத்துறது எல்லாமே என்னன்னா வெறுமன விளம்பரம், வெத்து போட்டோ ஷூட். எதுக்குமே பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடையாது. பேரை மாத்தி விட்டுருவாங்க. பேர் வச்சுட்டேன், ஆட்டோவை கண்ணாடி எடுத்துருப்பேன்னா ஆட்டோ ஓடிரும் அப்படிங்கறத முதல்வர் நம்புறாரு. அப்ப உண்மையாலுமே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முறை உனக்கு ஓட்டு கிடையாது, நீ வாயிலேயே தானே வடை சுட்ட, நாங்களும் வாயிலே வடை சுடுறோம், காசை வாங்கிக்கிட்டு ஐயா உங்களுக்கே ஓட்டு போடுறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு திமுகவுக்கு இந்த தடவை டாட்டா காட்ட போறாங்க. அது தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் திமுக வந்து ஒரு சமூக நீதி கட்சி மேம். அந்த தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க இருக்கோம் அப்படின்னு முன்னாடி வந்து நிப்பாங்கல்ல மேம். என்ன நின்னாங்க இது வரைக்கும்? வேங்கை வேலுக்கு போய் நின்னாரா முதல்வர் இது வரைக்கும்? வழி தேடிட்டு இருப்பாரு மேம். பஸ் இல்லாத ஊர் அவருக்கு, அதனால போயிருக்க மாட்டாரு. வேங்கை வேலுக்கு ஏன் போகல? அவரு பிரதமரை பார்த்து கேட்கிறாரு, எலெக்ஷன் வந்து விட்டதால் இனிமே முதல்வர் பிரதமருக்கு வந்து தமிழ்நாடு கண்ணுக்கு தெரியும்னு. எப்ப நீ எலெக்ஷனுக்காக கூட போக மாட்டேங்கிறீங்களா வேங்கை வேலுக்கு? ஏன் போகல? ஏன் முதல்வர் போகல? துணை முதல்வர் போக வேண்டியதானே? ஏன் போகல? கோர்ட்ல கேட்டாங்கல்ல, முதல்வரோ இல்ல துணை முதல்வரோ ஏன் போகலன்னு கோர்ட்ல கேட்டாங்கல்ல. இந்த கோர்ட் இந்த ஆட்சியில ஒண்ணு இல்ல, 2021 இருந்து இப்ப வரைக்கும் கோர்ட் எத்தனை முறை தமிழக அரச காரி துப்பி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு எடுத்து அதை ஒரு பொதுவாவே போடுங்க. அது பெருசா லிஸ்ட் போகுது, பெரிய லிஸ்ட் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கோர்ட்டே காரி துப்புன அரசுனா இந்த அரசு. எல்லாத்துலயும் பிரச்சனை. ஒரு என்ன சொல்றதுன்னா, என்னமோ சொல்லுவாங்க பாரு, அறுக்க மாட்டாதவன் இடுப்பை சுத்தி 98 கருக்கருவாளாங்கிற மாதிரி இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாம கையில கொண்டு போய் ஆட்சியை கொடுத்துட்டு இவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறதுக்கு ஒரு நாள்ல அங்க எடுத்துட்டு போய் ஒரு 2 லிட்டர் எண்ணெய் தூக்கிட்டு போய் ஊத்தி விளக்கேத்திருந்தா அன்னைக்கு ஒரு நாள் நியூஸா போயிருக்கும். உங்களுக்கு அவ்வளவு வரட்டு புடிவாதம். அது எப்படா நீ வந்து இந்துக்களுக்கு வந்து நான் செய்வேன்னு சொல்லி நேத்து கோர்ட்ல போய் என்ன பண்ணிருக்கீங்க? படுத்தே விட்டானையான்னு மன்னிப்பு கேட்டிருக்கீங்க சாஷ்டாங்கமா, நிபந்தனையற்ற மன்னிப்பு. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நீதிபதி? விளக்கு ஏத்தணும், 5 பேர் மேல போய் பூஜை பண்ணணும், ஒத்துக்கிட்டீங்கன்னா கேஸை முடிக்கிறேங்கிறாங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ? விளக்கேத்துனா ஐயோ போச்சு இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, விளக்கேத்தலைன்னா மதுரையில இருக்கிற திமுக காரங்களும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி இப்ப நீ ஒரு இதுல வந்து உட்காந்து ஆப்போசிச்ச குரங்கு மாதிரி வந்து மாட்டிக்கிட்ட பத்தையா மேம்? என்ன இருந்தாலும் இந்துக்களை பாதுகாக்கிறது தான் பிஜேபி இருக்குல்ல மேம். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பாதுகாக்கிறதுக்கான கட்சி மேம் திமுக. இஸ்லாமியர்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஏதாவது பண்ணிருந்தா சொல்லுவாங்க, தவறான விஷயம் சொல்லுவாங்க மேம். நோம்பு கஞ்சிக்கு அரிசி கொடுப்பீங்க, இவங்களுக்கு கேக்கு கட் பண்ணி கேக்கு கொடுப்பீங்க. மத்தபடி சிறுபான்மையினருக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஒண்ணும் கிடையாது. அவங்களுமே பாவப்பட்டவங்க, இஸ்லாமியர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உனக்கு என்ன? அவங்க போயிட்டு இஸ்லாமியர்கள் கேட்கணும், என்ன உனக்கு ஓட்டு போட்டேன், நீ எனக்கு என்ன பண்ண, என்கிட்ட என்ன பண்ணலாம் கேட்க கூடாது, எனக்கு ஓட்டு போடலன்னா பாஜக உள்ள வந்துரும். இதுதான் அவங்களோட பதில் மேம். லிட்டரலி மேம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் சோறு ஊட்டுறதுக்கு பூச்சாண்டி வந்துருவான், சோறு இல்ல பூச்சாண்டி வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்களால சோற ஊட்டுறாங்க. இவங்க இது எப்படி தெரியுமா? நீ சோறு ஊட்டுறதுங்கிறது தப்பான உதாரணம். பாக்கெட்ல இருக்க பணத்தை எடு, இல்லன்னா கத்தியில குத்திடுவேன், இல்லன்னா அவன் வந்துருவான், பெரிய ரவுடி வந்துருவாங்கிற மாதிரி ஏமாத்தி போய் சொல்லி இன்னைக்கு சிறுபான்மையினர் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க.
ஓட்டு வாங்குறீங்க, பாஜக உள்ள வந்துரும். ஏங்க பாஜக சிறுபான்மையினர் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையா இருக்கிற வட மாநிலங்கள்ல பாஜக தாங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கு. அப்ப ஏன் அங்க மட்டும் அவங்கள வந்து வஞ்சிக்காம இங்க வந்து வஞ்சிக்கிறாங்களா? திமுக அப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு சிறுபான்மையினர் எத்தனை பேர் வந்து வெளியே பேசிட்டு இருக்காங்க. அவர் அந்த தடா ரஹீம்லாம் பேசுறாருல, அவர் என்ன சொல்றாரு? நீ என்னையா செஞ்சுட்ட எங்களுக்கு, இந்த தடவை உனக்கு போடவே கூடாதியா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொந்தளிச்சு நிக்கிறாங்க. சிறுபான்மையினர்களுக்கு ஒரு நல்லதும் செய்யல. இவங்களால யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. இவங்களால யார் சந்தோஷமா இருக்கிறான்னா அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், அது மட்டும் இல்லாம திமுக தலைமை குடும்பத்துல இருக்கிறாங்க பாருங்க. ஆளுக்கு 60,000 கோடி, 65,000 கோடி, 70,000 கோடி, 80,000 கோடின்னு லட்சக்கணக்கான கோடிகள்ல அழகா வாரி சுருட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறோம். காஞ்ச மாடு கம்புல பூஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பூந்து மேஞ்சாச்சு. இனி 10 வருஷத்துக்கு நமக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு நமக்கு இருப்பு வேணும். அதனால எல்லாம் வாரி சுருட்டி பத்திரமா வச்சிருக்காங்க. வீட்டுக்கு போறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க, மூட்டை முடிச்சோட. நல்லா நம்ம கிட்ட கொள்ளையடிச்ச பணம், கொளுத்த பணத்தோட. அப்ப பை பை ஸ்டாலின் அனுப்பி வைக்கிறதா நம்ம வேலை. ஆனா இவங்களுக்கு இனி அரசியல்ல இடமே கொடுக்க கூடாதுங்கிறத தமிழக மக்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒருக்க நீ ஒரு ஆப்ஷன் கொடுப்போமே. ஏன்னா தமிழக மக்களுக்கு எப்படின்னா, இவங்களை ஏன் ஆண்டுட்டு இருக்காங்க, நல்லாதான் ஆள்றாங்க, இவங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு புத்தி போகும் தமிழக மக்களுக்கு. அப்படி வந்ததுதான் திமுக. ஏன்னா 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில இருந்தப்ப கூட ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அவ்வளவு கம்மி. ஒரு 3.5% இதுல கேப்ல தான் வந்து திமுக வந்துச்சு. இதுல வேற அப்பயே இவங்க வாங்கின தொகுதிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 தொகுதிகள் தான். தனியா நின்று 133 இவங்களுக்கு வந்தது. கூட்டணியோட சேர்த்து 150 கிட்ட வருது. இப்ப வெல்வோம் 200. இவங்க இந்த 200 தாண்டி யோசிக்கவே மாட்டாங்க. 200 rupees தான், அதுக்கு மேல யோசிக்கவே மாட்டாங்க. அவரோட டேக்லைன் மாதிரி 200 அதாவது மேடையில பேசுறதா அகநானூறு புறநானூறுன்னு பேசுவாங்க. இவங்களுக்கு கீழே வந்துட்டா 200 தான். 200 தாண்டி யோசிக்க முடியாது. வெல்வோம் 200னா அப்ப தம்பி 200 நானே கொடுக்குறேன், போஸ்ட்டுக்கு தானே உனக்கு வேணும், இந்த 200 புடி போய் தொலை, எங்க உயிரை எடுக்காத, தமிழ்நாட்டை நாசம் பண்ணாத அப்படிங்கறதா நம்மளோடதா இருக்கு. நீ 10 வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்தே திமுகவால 200 வர முடியலையா? இப்ப 5 வருஷம் மக்கள்லாம் கொலவெறியில இருக்கான். இப்ப வந்து இவங்க 200 தொகுதி வாங்கிருவாங்களா அப்படின்னா இது எப்படி நடக்கும்? மேம் இப்போ நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்கல்ல மேம் திமுக பத்தி. ஆனா திமுகல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கட்சி மாதிரி ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டிலே கிடையாது. சத்தியமா கிடையாது. நாங்களே தான் சொல்றோமே. உங்களை மாதிரி மக்களை சுரண்ட முடியாது, உங்களை மாதிரி மக்கள்கிட்ட பொய் பேச முடியாது, உங்களை மாதிரி மக்கள்கிட்ட திமிர்தண்டமா நடந்துக்க முடியாது, உங்களை மாதிரி பண திமிர்ல நடந்துக்க முடியாது, உங்களை மாதிரி ஜாதி திமிர்ல நடந்துக்க முடியாது. திமுக காரங்க மாதிரி எந்த கட்சியிலுமே கிடையாது. மித்த எல்லா கட்சியிலுமே நம்ம ஓட்டு போட மக்கள்கிட்ட தான் போயாகணும், அவங்க கிட்ட தான் நின்னாகணும். இந்த மக்கள் ஓட்டு போட்டதுனாலதான் நமக்கு இந்த வாழ்வுங்கிறது அந்த ஒரு ஓரத்திலேயாவது இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. மண்டக்கணம் அம்புடு இருக்குது. திமுக மாதிரி எந்த கட்சி கிடையாதுமா. கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து 4.5 ஆண்டு அதுவும் கொரோனா காலத்துல கூட மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க. அவரு கூட நான் தானே சிறந்த முதல்வர்னு சொல்லிக்கல. ஆனா நம்ம ஐயா இருக்காரு இல்லையா, போற மேடைக்கெல்லாம் நான் தான் சிறந்த முதல்வர் விருதே கொடுக்குறாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி. அது கூட பரவாயில்லமா. அந்த அன்னைக்கு ஒரு இதுல ஒண்ணு பார்த்தேன், ஒரு ட்ரோல்ல அந்த நயன்தாரா படத்துல அந்த ஒரு சின்ன பொண்ணு இருக்குல்ல, ஐயோ பகவானே நான் என்ன பண்றேன்னு தெரியல, ஐயோ மங்கல்ல அந்த மாதிரி முதல்வர், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, நான் இவ்வளவு சாதனையா பண்ணிக்கிட்டே இல்ல இப்படியே சொல்றாரு மேடையில. நாள்தோறும் பல சாதனைகள் புரிவதால எனக்கே எடுக்க. அப்ப நம்ம பாக்குற மக்களுக்கு எப்படி பத்திக்கிட்டு வரும்? ஐயோ வீட்டுக்கு வீடு தண்ணி வரும்னா தண்ணி இல்ல, ரோட்ல போட்டா ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு, போயிட்டு வரதுக்குள்ள இடுப்பு கலண்டு போகுது, வடிகால் பண்ணின்னு அங்கங்க தோண்டி போட்டு வச்சிருக்கிற, அடுத்த தெருவுக்கு போறதுக்கு நான் 2 கிலோமீட்டர் சுத்தி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், இப்படி திரும்புற பக்கம்லாம் குடைச்சலி. அவர் என்ன சொல்றாரு? நாள்தோறும் பல சாதனைகள் புரிவதால் எந்த சாதனையை ஞாபகம் வச்சுக்கிறதுனே எனக்கு தெரியல, மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஐயோ நான் நிறைய சாதனை பண்ணிட்டேங்கிறாரு. அப்போ பாக்குற மக்களுக்கு பத்திக்கிட்டு ஒரு மாதிரி. நீங்க பேசாம இருந்தா கூட நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு போவோம், தலையெழுத்து ஓட்டு போட்டு தொலைச்சோம், அனுபவிப்போன்னு. இதுல நான் சாதனை எல்லாம் பண்ணேன்னு சொன்னா அது இன்னும் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு மக்களுக்குங்கிறத புரிஞ்சு நான் தான் திரும்ப சொல்லுவேன். பல இடங்கள சொல்லியிருக்கேன். ஸ்டாலின் அவர்களுக்கு துண்டு சீட்டி எழுதி கொடுக்குறவங்க பிஜேபி காரங்களா இருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. பல இடங்கள்ல ஸ்டாலினை கோத்து விடுற மாதிரியே தான் எழுதி கொடுக்குறாங்க. மேம் என்ன இருந்தாலும் நீங்க எங்க அப்பாவை இப்படி எல்லாம் பேசக்கூடாது, மனசு வலிக்குது மேம். வேற வழியே கிடையாது. இப்ப மனசு வலிக்க நீங்க எல்லாரும் அழுதுகிட்டே தான் உட்கார்ந்துருக்கணும். 26 எலெக்ஷன் அப்ப பாருங்க, அவங்க அப்பாவுக்கு கதறி அழுதாரு பாருங்க, அதை விட பெருசா அழுவாரு. நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம். இவ்வளவு நேரமா திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யல அப்படின்ற பல விஷயம் பேசணும். இந்த ஒரு மொமெண்ட்ல எடப்பாடி ஏன் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்? ஏன்னா அவர் 4.5 வருஷத்துல அவ்வளவு செஞ்சிருக்காரு, ஆனா விளம்பரங்கள் எதுவுமே பண்ணதில்ல. இப்ப நம்ம பேசதான் மக்களுக்கு ஓ இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ரீகால் கூட வரும்ல மேம். கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு செக்மெண்டா பிரிச்சு பார்க்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அந்த கோவிட் டைம்ல பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆனது வந்து எஜுகேஷன் தான். நமக்கு அப்பதான் அந்த பப்ளிக் எக்ஸாம் டைம் அந்த மார்ச்ல. சோ அப்ப நமக்குலாம் அப்ப என் பொண்ணுலாம் பப்ளிக் எக்ஸாம். அப்போ நம்ம எல்லாரும் ஐயோ என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, அந்த குழந்தைகளுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்.
ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் நமக்கு பயம், போயிட்டு உயிரே போயிரும்ன்ற மாதிரி. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவ்வளவு சிறப்பா வந்து அதை செயல்பட்டு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்றதாகட்டும், எல்லா குழந்தைகளையுமே ஆல் பாஸ் போட்டாங்க. அது இன்னைக்கு எவ்வளவு பெரிய இது வந்து நீங்க பார்க்கணும், எவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுத்தது அந்த பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி. நீ வீட்லயே கூட எக்ஸாம் பண்ணி ஏதோ சொல்லியிருந்தேன், ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல அவங்களால போய் எக்ஸாம்லாம் எழுதியே இருக்க முடியாது. அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் ஆல் பாஸ் போட்டதாகட்டும், அதே போல அந்த கொரோனா காலகட்டத்துல வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது, கதவை திறக்க ஜன்னலை திறக்கலாம் பயந்துட்டு இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா வீட்டு வாசலுக்கே காய்கறி எங்களுக்கு என்னென்ன வேணுமோ காய்கறி வண்டி வந்து கரெக்டா தினந்தோறும் வந்துரும். அதே போல செக்கப்புக்குலாம் வண்டி தினந்தோறும் வந்து வீட்டுக்கு வீடு செக்அப் பண்ணுவாங்க. நாங்க வந்து பர்சனலா இதெல்லாமே நாங்க வந்து பெனிஃபிட் ஆனோம். அதே போல எல்லா ஃபெசிலிட்டியும் வீட்டு வாசலுக்கு வரும். யாராவது ஒருத்தர் கோவிட்ல இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா இம்மீடியட்டா வந்து அவங்கள வந்து வீட்ல இருந்தே கூட்டிட்டு போறது, அந்த வீட்ல இருக்க எல்லாரையும் செக்அப் பண்றது, அவங்களுக்கு கவுன்சிலிங் அடுத்த நாள் ஒருத்தவங்க வருவாங்க அந்த வீட்ல இருக்கிறவங்க. இது எல்லாமே கரெக்டா நடந்தது. உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கோவிட்னு வந்தப்ப நாங்களாம் பயந்தோம். ஐயோ என்னதான் இது, எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இதை, ஏன்னா அது என்னன்றது தெரியல. வேர்ல்டே உலகமே வந்து என்ன பண்றதுன்னு ஸ்தம்பிச்சிருந்த இடத்துல எடப்பாடியார் அவர்கள் வந்து அதை அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாங்க. அந்த சிஸ்டம் அவ்வளவு பக்காவா இதாச்சு. அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு கொண்டு அடுத்த நாள் ஒருத்தவங்க வருவாங்க மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு. நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாண்டி அடுத்த கோவில்கள் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னா கோவிலுக்கு போறதா பண்ணுவாங்கன்னு இமீடியட்டா வந்து அந்த கோவில்கள்ல வர ப்ரேயர் பண்றது, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுத்தது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லிட்டே போலாம். அதே போல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுத்தாங்க பாருங்க. அப்ப நாங்க நினைச்சோம் இந்த கோவிட் பேட்ச்ல வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ப்ராப்பரா எல்லாருக்கும் லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. எந்த இடத்துலயுமே வந்து எந்த ஒரு சாக்கு சொல்றது, இதுதான் நாங்க மெயினா சொல்றது. ஒரு லீடர் அப்படின்னா எனக்கு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, எனக்கு அதை நடக்கல இதை நடக்கலன்னு சொல்றவங்க லீடரே கிடையாது. இன்னைக்கு ஸ்டாலின் பாருங்க, இந்த 5 வருஷத்துல என்னால முடியல, இது நடக்கல, மத்திய அரசு வஞ்சிக்குது, நிதி கொடுக்கல, என்னால அதை பண்ண முடியல, நான் இத்தனை வாக்குறுதி கொடுத்தேன், 515 வாக்குறுதிக்கு மேல கொடுத்துருக்காரு, 66 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்கிறாரு, ஏன் மீதி நிறைவேற்றலாம்னா மத்திய அரசு எனக்கு ஒத்துழைக்கலங்கிறாரு. அப்ப நீங்க மத்திய அரசு கிட்ட கேட்டுட்டு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்களா, இந்த வாக்குறுதி எல்லாம் நான் கொடுக்கலாமாங்க அப்படின்னு, இல்ல அங்க கீழே இது போட்டீங்களா, இதுக்கெல்லாம் மத்திய அரசு நிதி கொடுத்தால் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களா மக்கள்கிட்ட? அப்ப மக்களை ஏமாத்திருக்கீங்க தானே. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலயுமே மத்திய அரசை குறை சொல்றது, மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்றது, திமுக அரசு எந்த அளவுக்கு குடைச்சலை கொடுத்துச்சு நம்ம பாக்குறோம். கொரோனா காலகட்டத்துல உயிர் போயிடுற அபாயத்துல கூட ஸ்டாலின் என்ன பண்ணாரு, தினந்தோறும் மாஸ்க கட்டிக்கிட்டு ரோட்ல வந்து உட்கார்ந்தாரு. அப்பயும் கூட அரசியல், மக்களோட உயிர்னா கூட ஸ்டாலினுக்கு தேவை அரசியல், வெத்து அரசியல் வந்து அவ்வளோ குடைச்சலையும் அவங்களையும் ஹேண்டில் பண்ணிட்டு ரொம்ப அழகா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹேண்டில் பண்ணார். அடுத்து வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு அப்போ வந்து 12,000 ரூபாய் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து 18,000 ஆக்குனாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று கொடுத்தாங்க, அந்த ஒரு ஃபுல்லா ஒரு கிட் அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கான இதை வந்து தள்ளுபடி பண்ணார். ஏன்னா பேசிக்கலி அவர் வந்து ஒரு விவசாயி, ஒரு ஒரு ரொம்ப டவுன் டு எர்த், ஒரு சாதாரண ஃபேமிலில இருந்து ஒரு கிளை பொறுப்புல இருந்து கட்சியில மேல வந்தவர். அதனால ஒரு அடிமட்டத்துல இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இவர் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா நானும் டெல்டா காரன் தான் அப்படின்னு மேடையில பேசுறதோட சரி, ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள போகணும்னா சிமெண்ட் ரோடு போட்டு தான் அதுக்குள்ள போவாரு. ஏன்னா இவரு ஷூ போட்டு போவாரு. ஏன்னா துறை தர கால்ல எல்லாம் படாது பாருங்க, சிமெண்ட் ரோடு போட்டுட்டு போறவங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி கிடையாது. அவர் பாட்டுக்கு சேத்துக்குள்ள இறங்குறாரு, இறங்கி அந்த இதெல்லாம் வாங்கி நாத்தெல்லாம் வாங்கி பாக்குறாரு. அப்போ அந்த டெல்டா மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமா அறிவிச்சாரு. அது விவசாயிகள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இது கொண்டு வந்தது. அதே போல அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் இது பண்ணப்போ எடப்பாடி அவர்கள் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம காவிரி நீர் வந்துட்டு இருந்துச்சு. எப்ப ஸ்டாலின் வந்தாரோ, திமுக ஆட்சி வந்துச்சோ, அதுக்கப்புறம் தான் அங்க காவிரியில பிரச்சனை வந்துச்சு. அப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும், எப்பவுமே திமுக அப்படிங்கிறது வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வந்து ஒரு கேடான ஒரு கட்சி அப்படிங்கறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி எண்ணற்ற திட்டங்கள், அடுத்தது வந்து அந்த நீர் இதுகளெல்லாம் வந்து தூர்வாடுறது, மராமத்துன்னு பண்ணார் பாருங்க, பெரிய விஷயம். எவ்வளவோ குளங்கள் ஏரிகள் எல்லாத்தையும் தூர்வாரி அந்த ஆகாய தாமரை பறந்து கிடந்தது. நீங்க எடப்பாடி பழனிசாமியார் தூர்வாரினதோட சரிங்க, இப்ப வரைக்கும் எங்கேயுமே தூர்வாரல. மண்ணு வாரிட்டு இருக்காங்க மேம். வெரி குட். ஆத்துல இருந்து மண்ணை வாரிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்கேயும் தூர்வாடுற பணி நடக்கவே கிடையாது. போன முறை இந்த சென்னைக்கு வெள்ளம் வந்ததுல அதுக்கு காரணமே நீங்க 4,000 கோடி பேக்கேஜ்னு ஒதுக்கிட்டு கூவத்தை கூட நீங்க ஏதோ தூர்வாரி அதை கிளீன் பண்ணல. 4,000 கோடி ஒதுக்கிட்டாங்க மேம். அவங்களுக்கு ஒதுக்கிக்கிட்டாங்க. இன்னைய வரைக்கும் மழை பெஞ்சா எல்லார் வீட்லயும் தண்ணி. ரெண்டே பிரச்சனை மக்களுக்கு தண்ணியால. ஒண்ணு மழை காலத்துல வீட்டுக்குள்ள தண்ணி வருது, இன்னொன்னு வெயில் காலத்துல வீட்டுக்கு தண்ணி இல்ல. குடத்தை தூக்கிட்டு போய் கிளம்பிட்டாங்க, குடத்தை தூக்கிட்டு அங்கங்க கிளம்புறது வீட்டு வாசல். ஆனா ஜல்ஜீவன் திட்டத்துல பாரத பிரதமர் மோடி அவர்கள் வீட்டுக்கு தண்ணி பைப்பு கொடுக்கணும்னா 6,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கியிருக்காரு. நிதியை வாங்கி நீங்க சொன்ன மாதிரி ஒதுக்கிட்டாங்க நிதியை. ஆனா இன்னும் வீட்டு வாசல்ல பைப்பு வரல. அப்போ மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்றாங்கல்ல, என்னப்பா கொரோனா மாதிரி ஒரு பெரிய இது வந்தப்பயே அந்த மனுஷன் அவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாரு, இவங்க என்னப்பா என்னமோ அவ்வளவு பில்டப்பை கொடுத்தாங்க, பாலாறும் தேனாரும் ஓடும், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், ஒரு பெரிய பெட்டியை தூக்கி போட்டு இந்த மேஜிக் ஷோலாம் வரும்ல,
ஒரு ஆளையே உள்ள போட்டு மூடுவேன், திறந்தா அவன் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பெட்டியில வச்சு கிரிகாலன் மேஜிக் ஷோ எல்லாம் பண்ணாங்க. 100 நாள் கழிச்சு இந்த பெட்டியை திறப்பேன், உங்க எல்லாரோட குறையும் தீர்ப்பேன்னாங்க. அந்த பெட்டியே காணாம போயிருச்சு. 100 நாள் சாவி தொலைச்சு தேடிட்டு பெட்டியவே தொலைச்சிட்டாங்கம்மா. பெட்டியவே தொலைச்சிட்டாங்க. எப்பேற்பட்ட ஏமாத்து வேலை. ஒரு ஊரை கூட்டி நீங்க மக்கள்கிட்ட வாங்கிட்டு 100 நாள்ல பெட்டியை திறப்பேன். நீங்க என்னாச்சு? ஆட்சியே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்படி மக்களை விதமா எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்த முடியுமோ மக்களை இப்ப இன்னைக்கு தெரியுதுல, நம்மளை ஏமாத்திட்டாங்கப்பா, பிளான் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்றது புரியுதுல்ல. மக்கள் கம்பேர் பண்றாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல கரண்ட் பில் ஒரு தடவை கூட ஏத்தல, சொத்து வரி ஏத்தல, தண்ணி வரி ஏத்தல, கொரோனா காலத்துல கூட அவ்வளோ ஃபண்டு. ஏன்னா எல்லாருமே முடங்கி கிடக்குறாங்க வீட்டுக்குள்ள, எங்கேயுமே எந்த பிசினஸுமே நடக்கல, அரசுக்கு எந்த வருமானமுமே இல்ல. எப்படி அவர் மேனேஜ் பண்ணாரு? இன்னைக்கு எல்லாமே ஒழுங்கா போயிட்டு இருக்கிறப்போ நீங்க சொல்றீங்க கொரோனா காலகட்டத்துல அவருக்கு வந்து அந்த 0.9% இருந்துச்சு வளர்ச்சி, இன்னைக்கு 11% வந்திருக்குன்னு பெருமையா பேசுறீங்கல்ல. அப்ப இவ்வளோ வருமான வளர்ச்சி வந்துமே ஏன் நீ எல்லாத்தையும் இவ்வளவு ஏத்தி வச்சிருக்க? அப்போ உனக்கு நிர்வாகம் பண்ண தெரியல தானே? ஏத்துறதுனால வளர்ச்சியா வந்திருக்கு. வெரி குட், கரெக்ட், புரிஞ்சா சரி. அப்போ மக்கள் எல்லாருக்குமே தெரியுது, ஒரு தொழில் நடத்துறவங்கல இருந்து, ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்கல இருந்து எல்லாருக்குமே இந்த ஆட்சி கடுமையான பிரச்சனைகளையும் அதிருப்தியை மட்டும்தான் கொடுத்துருக்கு. அப்ப இந்த ஆட்சி வேண்டாம் அப்படிங்கறதான் மக்களோட முடிவா இருக்கு. ஏன் எடப்பாடியார் வேணும் அப்படின்னா, இவங்கள மாதிரி கலைஞரோட மகனா இருக்கிறதுனால வந்தது கிடையாது. அவர் ஒரு கிளை பொறுப்புல இருந்து ஒரு சாமானிய மக்களா வந்திருக்கனால அவருக்கு சாமானிய மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்றது அவருக்கு புரியுது. ஒரு விவசாயியா இருந்து வந்ததுனால பெரும்பான்மையா இருக்கக்கூடிய விவசாய மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியுது. அதுக்காக நிறைய திட்டங்கள் அவர் வந்து கொண்டாந்தாரு. அவர் வந்து பயிர் சாகுபடியில வந்து இந்தியாலே தமிழ்நாடு முதலிடம் சொல்லி அவார்டு வாங்கினாரு. இன்னைக்கு வந்து விவசாயம் எங்க போயிட்டு இருக்கு? நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல போயிட்டு இருக்கு. விவசாயிகள்லாம் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த கொள்முதல் பண்ண நெல்லை வைக்கிறதுக்கு உங்களுக்கு குடோன் இடம் கிடையாது, போத்துறதுக்கு தார்பாய் கூட கிடையாது. அது கூட ஆனா இவங்க வந்து கலைஞர் நூலகம், கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் சிலைன்னு ஊருக்கு வைக்கம்ல போய் இப்ப ஈவேராவுக்கு செலவு வைக்கிறதுக்கு கோடி கோடியா நிதி ஒதுக்குவாங்க. ஆனா விவசாயிகளோட நெல் மூட்டைகளை அடுக்கிறதுக்கு ஒரு தார்பாய் வாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு காசு இருக்காது. அதெல்லாம் என்ன பண்ணலனாலும் எப்படி ஓட் போட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தானே. இல்ல, அதுதான் இந்த திமுகவோட திமிரு என்ன அப்படின்னா, அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பேசுறப்பே பாருங்களேன், என்ன வந்து குறை கேட்டுட்டு இருக்கிற, காசை வேண்டி தானே ஓட்டு போட்ட, என்ன வந்து மனு கொடுக்குற, இதுதான் அவங்களோட ஆட்டிடியூடா இருக்கு. என்ன இவங்களுக்கெல்லாம் நல்லாச்சு கொடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஓட்டுக்கு காசை விட்டறிஞ்சா இதுங்கெல்லாம் ஓட்டு போட போகுது. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். உச்சபட்ச மமதை, ஆணவ திமிரு, பதவி திமிரு, இது வந்து திமுகவுக்கு இருக்கு. அப்ப தமிழக மக்கள் தலையில இருக்கு தலைக்கணம் கிடையாது, இந்த தலையே இல்லாம பண்ணிடுவாங்க. இந்த 10 வருஷம் தானே உங்களுக்கு போன தடவை விட்டாங்க. போன தடவை இவர் கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அழுதாரு. ஐயோ வனவாசம் கூட 12 வருஷம் தானே, என்னைய 14 வருஷம் இப்படி உட்கார வச்சிருக்கீங்களேன்னு அழுதாரு. அது போல ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அழுவாங்க. இந்த முறை 15 வருஷம் ஆனாலும் சரி திமுக திருப்பி ஆட்சிக்கு வரப்போறதே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழகத்துல டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுமக்களை சுயமரியாதைக்காரர்கள்னு பேசிக்கிட்டு நீங்க கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நடத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த திமுக ஆட்சி. அப்ப பொதுமக்கள்லாம் இந்த தடவை என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, திமுக எவ்வளவு ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம். ஏன்னா எங்க கிட்ட கொள்ளையடிச்ச காசு, யார் வீட்டு காசு, நாங்க வாங்கிப்போம். இவங்க அப்ப வீட்டு காசு கொடுக்கல, ஆனா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். இதுதான் இன்னைக்கு எல்லா பகுதி மக்களும் எல்லாரோட மனநிலையாவும் இருக்கு. இப்ப திமுகவோட தோல்விங்கிறது உறுதியாயிடுச்சு. அது எந்த அளவுக்கு தோல்வி, 2 டிஜிட்ல தோக்குறாங்களா, இன்னும் தரமட்டத்துல தோக்குறாங்களாங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்கு. யார் சிறந்த முதல்வர், யாருடைய ஆட்சி ரொம்ப அழகா சிறப்பா செயல்பட்டுச்சு அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் பேசணும். திட்டங்கள் எத்தனை கொண்டு வந்திருக்காங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருந்தது, அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தது, திமுக ஆட்சி காலத்துல எல்லாமே எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கு அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, மறுபடியும் எடப்பாடியார் அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாரு அப்படின்றதே சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் இணைந்து எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.